வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாகையில் அடுத்த சம்பவத்தை செம்மையாக பண்ணிகிட்ருக்கிறாரு தளபதி விஜய் அவர்கள். அவர் அங்கே என்னென்ன பேசினார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூட அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நாகையில் போன உடனே அங்கே இருக்கிற தெய்வங்கள்கிட்ட முதல்ல வணக்கம் சொல்லிட்டு அங்கே இருந்த அண்ணா சிலைக்கும் பெரியார் சிலைக்கும் வணக்கம் வச்சுட்டு தான் தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறாரு தளபதி விஜய் அவர்கள். ஸோ அப்படி ஆரம்பிக்கிறப்ப முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மீன் வளம் அதிகம். ஸோ 2ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஆனால் மீன் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள் ஏதாச்சும் இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை வழக்கம் போல் ஆரம்பிக்கிறாரு. இங்கே தண்ணி பிரச்சனையாக இருக்குது, தண்ணி காவேரி இணைச்சிங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை எழுப்பினார். அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு கம்மியாக இருக்குல்ல, அந்த வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்காகவது ஏதாச்சும் பண்ணுனீங்களா அப்படின்னு அந்த ஒரு கேள்வியும் எழுப்பினார். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு முதலீடு அப்படின்ட்டு போகிறீங்க, அது வெளிநாட்டு முதலீடா இல்லை வெளிநாட்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறாரு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த பகுதியில் நெல் விவசாயிகள் அறுவடை பண்ணிட்டு போய் போடுறாங்க இல்லைங்களா, அங்கே அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குடோன் இருக்கா சரியான முறையில் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா கஷ்டப்பட்டு அறுவடை செஞ்சு விவசாயி கொண்டுட்டு நெல்லை வைக்கிறாங்க அப்படின்னா, அதை எடை போடுறதுக்கு முன்னாடி காற்று மழை அப்படின்னு அதை நாசம் பண்ணிடுது. அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குடோன் கூட இல்லை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவல ஆட்சி நடக்குது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ அந்த ஒரு விஷயத்த சொன்னாருங்க. அது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் பல விஷயங்கள் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டிகிட்டே போனார். அதெல்லாம் நம்ம விரிவாக பார்த்துடலாம் கண்டிப்பாக. அதை எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு குற்றச்சாட்டை வச்சார். என்ன அப்படின்னா, திருச்சியில் அவர் மாநாட்டில் பேசினார் இல்லைங்களா, ஸோ அப்போ மைக்கு கட் ஆனிச்சு இல்லையா, ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க, அதாவது எனக்கு மட்டும்தான் பண்ணுவீங்களா, உங்களால் பிஜேபிக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் மறுபடியும் எடுத்து வச்சுருக்கிறாரு. அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேஸ்மெண்ட்டு ஆட்டம் கண்டுரும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரியலூர் போகிறப்ப அங்கே பவர் கட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து சொல்லியிருக்காரு. எதுக்கு இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ அடக்குமுறை, ஏன் அராஜகம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கிறாரு. ஏன் நான் என்னுடைய மக்கள் கூட நான் பேசக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியை அவருடைய பாணியிலேயே கேட்டிருக்கிறாரு. நான் உங்கள் கூட பேசக்கூடாதா, உங்களுடைய குறைகளை நான் கேட்கக்கூடாதா, உங்களை நான் சந்திக்க வரக்கூடாதா அப்படின்ட்டு ஒவ்வொரு கேள்வியும் கேட்குறாரு. அதுக்கு பதில் அங்கே இருக்கிற மக்கள்கிட்டருந்து வருது. நீங்கள் வரலாம், நீங்கள் கேட்கலாம், நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அவ்வளோ அழகாக பதில் சொல்கிறாங்க. அப்படி பதில் சொல்லிட்டு இருக்கிறப்ப தான் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. பதில் சொல்லுங்கள் மைடியர் அப்படின்னோட நிறுத்திடுறாரு. அங்கிள் அப்படின்ட்டு அந்த கோடில் சவுண்ட் வருது. மறுபடி விஜய் அவருக்கு ரீப்ளே பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அங்கிள்னு நம்ம பாசமாக கூப்பிட்டா, அதாவது பாசமாக கூப்பிட்டா அவருக்கு பிடிக்காது, சிஎம் சார் அப்படின்ட்டு அவர் சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாகையில் மிகப்பெரிய அளவில் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் மறுபடியும் ஒரு விஷயத்தை மக்களிடையே பதிவு பண்ண நினைக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த முறை யாருக்கும் போட்டி டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் மட்டும்தான் அப்படிங்கிறத மக்களுடைய வாயாலேயே மறுபடியும் ரிப்பீட் பண்ண வைக்கிறாரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நம்மளை எதிர்த்து ஒரு கட்சி நம்மளை அடிக்கடி சீண்டிக்கிட்டே இருக்குது. பட் அதையெல்லாம் கண்டுக்காமல் நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன, நம்மளுடைய இலக்கு என்ன, நம்மளுடைய எதிரி யார் அப்படிங்கிறத மறுபடியும் தன்னுடைய பார்வையிலிருந்து தன்னுடைய இலக்கிலிருந்து கொஞ்சம் கூட விலகாமல் அதை அவர் பேசிட்டு வர்றாரு. உண்மையுமே அது வரவேற்கக்கூடிய விஷயம். தன்னுடைய மைண்டை மற்ற கட்சிக்காரங்க டைவெர்ட் பண்ணினாலுமே அதையெல்லாம் கண்டுக்காமல் என்னுடைய இலக்கை நோக்கி நான் பயணிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மறுபடியும் நாகையிலையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பெரம்பலூரில் கூட்டத்துக்கு போகலை இல்லையா, ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் மறுபடியும் அவர் பதிவு பண்ணி சாரி கேட்டிருக்கிறாப்புல. ஒரு சில விஷயங்களால் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக மறுபடியும் நான் உங்களை சந்திக்க வருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக டேட் அப்படிங்கிறது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி பெரம்பலூருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே நம்பலாம். சரி, இவ்வளோ
இவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் ஒரு மாவட்டத்துக்கு போக போகிறாரு, அங்கேயும் சம்பவம் ரெடி பண்ண போகிறாரு. அதுக்கு முன்னாடி இங்கே கூடின கூட்டத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். இன்னும் சொல்லப்போனால் பேசிக்காக நாகையில் வந்து டாக்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு விஷயத்தை குற்றம் சாட்டியிருந்தார். பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப அசுத்தமாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். இது மாதிரி சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்களை கூடயும் அவர் நோட் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து தொழிற்சாலை உருவாக்கணும், அங்கே மூடி இருக்கிற ஆலை இரும்பு கம்பெனியை வந்து திறக்கணும், அதன் மூலிமா வேலைவாய்ப்பு உருவாகும், அதெல்லாம் செய்யலாமே, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இப்படி குடும்ப அரசியலை வச்சு கொள்ளையடித்து நீங்கள் அரசியல் நடத்துகிறீங்க, ஆனால் நான் என்னோடய சொந்த பணத்தில் தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கன்னு நிறைய விஷயங்கள், 1-2 விஷயங்கள்லாம் இல்லை, நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்லலாம் மாட்டுது. அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் என்னென்ன குறை இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணணும், நான் வந்தால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இங்கே ஒரு சில பேர் விமர்சனம் பண்ணலாம், அவங்க வந்து ஐயா முதல்வர் வந்து துண்டு சீட்டு படிக்கிறாரு, இவர் A4 சீட்டு படிக்கிறாருன்னு. ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இல்லையா, இந்த சீட்டில் ஒரு விஷயம் கூட மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே, அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதையெல்லாம் தாண்டி இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, சனிக்கிழமை மட்டும் வராங்க அப்படின்ட்டு, அதுக்கு அழகா தளபதி விஜய் அவர்கள் வந்து விளக்கம் சொல்லியிருந்தார். சனிக்கிழமை நான் ஏன் வரேன் அப்படின்னா, மற்றவங்களுக்கு யாருக்கும் இடையூறாக இருக்கக்கூடாது. ஒரு ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கு, ஸ்கூல் போகிறவங்களுக்கு, இது மாதிரி மற்றவங்களுக்கு வந்து இடையூறாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஓய்வு எடுக்கிற நேரத்தில் நான் உங்களை வந்து சந்திக்க வரேன். நீங்கள் அன்னைக்கு சாட்டர்டே சண்டே தான் ஓய்வாக இருப்பீங்க, ஸோ அன்னைக்கு நான் வந்து உங்களை சந்திக்க வரேன் அப்படிங்கிற மாதிரி தான், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் வந்து சனிக்கிழமை வரேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்கலாம் வேறு மாதிரி அதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே அரசியலில் இன்னும் நிறைய பேர்த்த வந்து ஓய்வெடுக்க வைக்கணும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே அவருடைய அரசியல் வருகை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெற்றிருக்கு. ஆனால் என்னை வந்து கையை ஆட்டக்கூடாது, சிரிக்கக்கூடாது, கம்முன்னு உட்காந்துருக்கணும், மக்களை பார்த்து எந்த ஒரு செய்யுமே பண்ணக்கூடாது அப்படின்னு 1008 கண்டிஷன் போடுறாங்க. எப்படிங்க ஒரு மனுஷன் இப்படி பண்ண முடியும்? ஏன் நான் அவங்கள பார்த்து சிரிக்கக்கூடாதா, கையாட்டக்கூடாதா அப்படின்ட்டு மறுபடியும் அதே பாணியில் கேட்டிருக்கிறாரு. மக்களும் அதே பாணியிலே பதில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து வீரவசனம் பேசுகிறது பிடிக்கிறது அப்படிலாம் தாண்டி இவர் வந்து நான் உங்கள்கிட்டே கேள்வி கேட்குறேன், நீங்களே பதில் சொல்லுங்கள் அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாரு இல்லையா, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். ஏன்னா இது மாதிரி மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை, இந்த கட்சிக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதுக்கு தான் நீதிமன்றமும் காவல்துறைக்கு ஒரு குட்டு வச்சுருக்கிறாங்க. மற்ற கட்சிகளுக்கு மாதிரியே இந்த கட்சியும் நடத்துங்க, ஏன் இந்த கட்சிகளுக்கு மட்டும் விதிமுறைகளை வந்து அதிகமாக்குறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி நம்ம சைடும் பொது சொத்துக்கள் பங்கம் விளைவிக்காத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும், அப்படி ஆணுச்சுன்னா நீங்கள் தான் அது பொருட்செலவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற அதில் வந்து நியாயப்படி முறைப்படி சரிதான். ஏன்னா இங்கே கடல் மாதிரி சுனாமி மாதிரி மக்கள் வர்றப்ப சேதாரம் ஆக தான் செய்து, அதில் வந்து தவிர்க்கவே முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதையும் தாண்டி இங்கே ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே தன்னை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம ஒரு தலைவனை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற உங்களுடைய ஆரவாரம் உற்சாகம் எல்லாமே நமக்கு தெரியுது. இருந்தாலும் அது எல்லாம் நமக்கு மைனஸாக இருக்குது. மற்றவங்க வந்து நம்மளை வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகாமல் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சரியான முறையில் இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்றைக்கி ஈவினிங் மறுபடியும் திருவாரூரில் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் கண்டிப்பாக பதிவு செய்வோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நான் ஒரு சில விஷயங்கள் கூட விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் எடுத்து வேறு மாதிரியான ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம். ஸோ மறக்காமல் மறுபடியும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விஜய் அவர்களுக்கு யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாகவும், அது மட்டும் இல்லாமல் தளபதி அவர்களுடைய அரசியலை எடுத்துக்கொண்டுட்டு போகிற விதமாகவும் தான் இந்த சேனல் இருக்கும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மாற்று கருத்து இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.